குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுலையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் இன்று வருகை தருவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கை விசாரணை செய்வதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற ஓய்வூதியம் நீக்குதல் சட்டமூலத்திற்கு ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தங்காலை ஆதார வைத்தியசாலையின் பிணவரையில் இடவசதி இல்லாமையினால் சடலங்களின் மீது ஐஸ் கட்டிகளை அடுக்கி அவற்றை பிணவரைக்கு முன்னால் உள்ள வரந்தாவிலேயே வைக்கும் அவலநிலை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை மார்ச் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் பெயரை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட மின்னஞ்சல் செய்தியொன்றை ஒரு நபர் அல்லது குழுவினர் இந்த நாட்களில் பொதுமக்களுக்கு அனுப்பி வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களின் நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்வதற்கு உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. பொரளை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் நேற்று மதில் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். போதைப் பொருள் பயன்படுத்தி தனியார் பயணிகள் பேருந்துகளில் கடமையில் ஈடுபட்டிருந்த 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமிமலை கௌரவில்ல தோட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 8 தொழிலாளர்களும் தமது உண்ணாவிரத போராட்டத்தை நேற்றுடன் நிறைவு செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் உணவு தொடர்பான காணொலிகளை பதிவிடும் 51 வயதான பிலிப்பைன்ஸ் பெண்மணி ஒருவர் விஷத்தன்மை கொண்ட நண்டை உட்கொண்டதால் உயிரிழந்துள்ளார். இலங்கை மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையில் பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 20-20 உலகக்கிண்ண போட்டித் தொடரின் போது வேறொருவரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி மைதானத்திற்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.